ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 100 டேஸ் ஆஃப் மணி சேவிங் சேலஞ்சில் டே 61, 62, 63, 64. ஸோ இந்த நாளால் எனக்கு எப்படி அமௌண்ட் வந்துச்சு அண்ட் எப்படிலாம் சேவ் பண்ணேன் அப்படின்ட்டு தான் வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். டே பை டே நான் உண்டியில் காசு போடுறது மட்டும் காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதை எப்படி நான் சேவ் பண்ணேன், அதை எப்படி நான் வந்து எடுத்து நான் போடுறேன் அப்படின்றத டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரியான டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைம் நான் ஃபஸ்ட் டே போட்ட அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில்லற காயின் தான். நிறைய சில்லற காயின் சேர்ந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா இது வந்து எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் ஒரு குத்து காயின் இருக்குது. ஸோ அதை அடுத்தடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இந்த காயின் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் டெய்லி நான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது டெய்லியும் வந்து கொரியர் போடுற மாதிரி இருக்குது. நான் ஆஃபர் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ ஆஃபர் கொடுத்துருந்தனால வந்து நிறைய பேர் ஆர்டர் போட்டிருந்தீங்க. அந்த 199 ஆஃபர் வந்து எப்படி சொல்கிறதே தெரில, ரொம்ப ரெஸ்பான்ஸு. டெய்லி ஒரு 20 ஆர்டர் 30 ஆர்டர் தான் டெய்லி வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு நான் போவேன், சரிங்களா? டெய்லி பஸ்ஸில் வந்து நான் கொரியர் கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு நான் ரிட்டன் வருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு நான் இங்கேருந்து கொரியர் ஆஃபீஸ் நான் போகிறதுக்கு அப்படின்னா எனக்கு பஸ்ஸுக்கு வந்து ஒரு ரூ. 7 ஆகும். போக ரூ. 7, வர ரூ. 14. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு போய் வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின் எல்லாம் சேர்த்து வச்சு நிறைய காயின் சேர்ந்துருச்சு. நான் தனியாக ஒரு பவுச்லேயே வச்சுருக்கேன். இந்த கிட்டத்தட்ட நான் அந்த ஆஃபர் போட்ட நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி எப்படியும் எனக்கு மேக்ஸிமம் 20 ஆர்டர் 30 ஆர்டர் வந்துடுது. அதனால வந்து இது வந்து உண்மையாக தான் நான் சொல்கிறேன். இது வந்து பொய் சொல்லணுன்றதுக்காக சொல்ல. ஸோ அந்த மாதிரி டெய்லி நான் செலவழிக்கிறேன் இல்லை, 20 ரூபா அந்த பஸ் காயின் இருக்கும் இல்லையா, பஸ் காசு, அந்த காசு தான் வந்து காயினாக சேர்த்து வச்சு நான் போட்டேங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் டெய்லி ஏதாவது வெளியில் போகிறவங்களா இருக்கீங்க, அப்படி இல்லை டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கக்கூடிய சில்லற காயின் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணி ஒரு உண்டியலில் வந்து போட்டுக்கோங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க. அதாவது காயின்கிட்டே செப்ரேட்டாக வச்சுருப்பாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ரொட்டீனாக போச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 10 ரூபீஸ்க்கு மட்டும் ஒரு தனியாக வந்து ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி வச்சு நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், திங்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் அது எந்தளவுக்கு பாசிபிள் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் கொஞ்சம் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டினியூட்டிவாக கொடுக்க முடியலை. ஏன்னா இந்த ஆயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து பார்த்திங்கன்னா சரி மார்ச் 8 வரைக்கும் இந்த ஆஃபரை வந்து இது பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. ஸோ நான் இன்ஸ்டா ஐடியை நான் சொல்லலான்றதே மறந்துட்டு 2-3 சிஸ்டர் கூட கேட்டிருந்தீங்க இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு. இன்ஸ்டா ஐடியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயும் ஆர்டர் எடுக்கிறோம், நம்ம இதுலேயே ஆர்டர் எடுக்கிறோம், யூடியூப்லேயே ஆர்டர் எடுக்கிறோன்றதுனால இந்த காம்போ மட்டும் தான் நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு டெய்லி வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கிறதுனால சில்லற காயின் நிறைய சேர்ந்துருந்துச்சு. அப்படி தான் நான் போட்டேன் இந்த சில்லற காயின் அமௌண்ட்டு. கண்டிப்பாக வந்து இந்த சில்லற காயினை வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. 1 ரூபி 2 ரூபி நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காயின் வந்து சேரும். ஏன்னா இந்த டிப்ஸ் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பாப்பா ஸ்கூல் சேர்த்துட்டு அடுத்து நான் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பாப்பா எப்படி சுச்சுவேஷன் போகுதுன்ட்டு. பிகாஸ் எனக்கு டிரைவிங் தெரியாது. ஸோ அதனால தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். டிரைவிங் கற்றுக்கிட்டு நம்ம போய்க்கலாம், நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நீ பாப்பா ஸ்கூல் போயிடுச்சு அப்படின்னா நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றனா பஸ்ஸை சார்ந்தே இருக்கிறது வந்து டைமிங் வந்து கொஞ்சம் ஓவராகிற மாதிரி இருக்குது. அதனால யோசிச்சுட்ருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இந்த 50 ரூபா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தீர்ந்துருச்சு. ஸோ நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற சோப் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சோப்பு தீர்ந்துச்சு. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஷாம்பு வாங்கலை. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா ஷாம்பு யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து கரெக்டாக வந்து 2 வயசு ஆக போகுது, இன்னும் ஆகலை. நெக்ஸ்ட்டு 20th வந்து பாப்பாவுக்கு பர்த்டே. அந்த 20th கம்ப்ளீட் ஆனால் தான் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். நான் பாப்பாவுக்கு வந்து சீவக்காய் தூள் போட்டு விடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏதாவது ஒரு கண்ணுக்கு எரியுமா, இல்லை வந்து ஏதாவது அலர்ஜி மாதிரி வந்துடுமா என்ன அப்படின்றது மட்டும்
ஸோ எனக்காக வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்குன்னா பிரச்சனை கிடையாது, நம்ம என்ன வேணால் டெமோ பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போ நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம், அது நல்லா பாப்பாவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. நல்லா வந்து அவளுக்கு வந்து அந்த இது எப்படின்னா நம்மளை விட குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணல. பாப்பாவுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்மளோட ஆயில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஒன்று என்ன ஷாம்பு மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான். பிகாஸ் ஏன்னா நான் ஹிமாலய ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி நேச்சுரலாக போகலாம், சீவக்காய் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தையிலேருந்தே அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து அது வந்து செட் ஆகிக்கும் அப்படின்றதுனால நான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து சீவக்காய் இந்த வயசில் யூஸ் பண்ணலாம். சீவக்காய்னால என்ன ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனால் எனக்கு பாப்பா ரொம்ப குழந்தையாக இருக்கனால யோசிக்க வேண்டியதாக இருக்குது. யூஸ் பண்ணலாமா வேணாமா, இல்லை ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ அந்த மாதிரி சோப் வாங்கினேன்னா சோப் வாங்கினதில் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 ரூபா. ஆக்சுவலி 150 கொண்டு போயிருந்தேன். சோப்பு வந்து 65 ரூபா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2 பேக்கெட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் வாங்கினேன். ஆக்சுவலி நான் வந்து பல்காக வாங்குகிற பேம்பர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பாப்பாவுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு மீதி இருக்க 50 ரூபா வந்து கொண்டு வந்து நான் வந்து உண்டியில் போட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அது 50 ரூபா போட்டு அதுக்கடுத்து இந்த 20 ருபீஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கான ரீசன்னா நான் நோன்பு வச்சுருக்கேன், ஹஸ்பண்டும் நோம்புன்றனால ஸோ ஆல்டர்னேட்டிவாக சமைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செரிமான மாதிரியான உணவு தான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ தயிர் சாதம் இந்த மாதிரி தான் சாப்பிட்றதுனால கொஞ்சம் காய்கறிகளும் கம்மி தான். ஸோ ஒரு 80 ரூபாய்க்கு மட்டும் தக்காளி, அதுக்கப்புறம் பல்லாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சின்ன சின்ன காய்கள் அந்த மாதிரி மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். வெண்டங்காய், அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்மள்ட்ட எப்போவுமே இருக்கும். கேரட் பீன்ஸு, பீட்ரூட் இந்த மாதிரி தான் வாங்கினேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்குலாம் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த டைம் வந்து எப்போவுமே எப்படி ஒரு 200 150க்கு காய்கறி வாங்குவேன் வீக்லி. 200க்கு வந்து 250 இல்லை 200க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குவேன். இப்போ பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. 80 ரூபாய்க்கு தான் காய்கறி வாங்கினேன். மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நிறைய வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் வந்து கிர்னி பழம் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஜூஸாக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நோன்பு வச்சுருக்கோமா, ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா வந்து ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவும் விரும்பி சாப்பிடுவா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்றதுனால இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸில் வந்து அமௌண்ட் போட்டாச்சு. ஸோ அந்த காய்கறி வாங்கினது மட்டும் 80 ரூபா இருந்துச்சு. இந்த டைம் நான் உழவர் சந்தை போகவே இல்லை, பக்கத்தில் இருக்க கடையிலேயே வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் தான் வாங்கினேன். இந்த டைம் இல்லை, ஹஸ்பண்ட் தான் வாங்கி தருவாங்க, நான் தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த 20 ரூபாய் கொண்டு வந்து உண்டியில் போட்டுட்டேன். ஸோ என்னோடய சேவிங்ஸ் அப்படின்றது இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் வந்து டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நிறைய பேர் வந்து உங்கள் கையில் வந்து பொறுப்பு இருக்குது, நீங்கள் வந்து இன்சார்ஜ் மாதிரி ஏற்றுக்கிறீங்க, காய்கறி வாங்குறீங்க, நீங்கள் இது பண்ணுறதுனால உங்களால் எடுத்து வைக்க முடியுது, எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நியூலி மேரிடாக இருந்தாலும் சரி, இனிமேல் தனியாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து உங்கள் கைக்குள்ளே நீங்கள் அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பணம் சேமிக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஓகே, நம்மளும் நம்மளோட எஃபர்ட்டை வந்து நம்ம குடும்பத்துக்கு போடுறோம், எங்கே கம்மியாக கிடைக்குது, எங்கே தரமான பொருள் கிடைக்குது. கண்டிப்பாக அந்த அதே மாதிரி நிறைய பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு தவறான தாட் என்னென்னா, இந்த மாதிரி பார்த்து வாங்குறவங்க வந்து ரொம்ப சீப்பான குவாலிட்டி கம்மியான பொருள் தான் வாங்குவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி தரமான பொருள் எங்கே ரீசனபிளான ரேட் இருக்குதோ, ட்ரேடர்ஸ் மாதிரி ஒரு 4 பேர் 5 பேர் கை மாறி போகாமல் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து உழவர் சந்தையில் வாங்கினோம் அப்படின்னா நிறைய பேரில் பார்த்திங்கன்னா, இப்போ உழவர் சந்தை இந்த மாதிரிலாம் காய்கறி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த காய்கறி விளைவிக்கிறவங்களே கொண்டு வந்து விற்பாங்க. அப்போ வந்து கம்மியாகும். இதை போய் வாங்கிட்டு ஒரு 2-3 கடை தரும்போது அவங்க ஒரு 2 ரூபாயை வச்சு ப்ராஃபிட் வைக்கும்போது அதில் வந்து நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரியெல்லாம் யாராச்சும் தவறான கருத்தை வச்சுருந்தீங்கன்னா மாற்றிக்கோங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம கொஞ்சம் ஒரு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறோம், ஒரு ஏதோ ஒன்று தொலைவிட்டே இருக்கும்போது ஒரு பிடிமானம் கிடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பிடிச்சிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாது. அந்த மாதிரி தான் சேவிங்ஸும். ஒரு டைம் வந்து எப்படி
எப்படியாவது கஷ்டப்பட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க 100 டேஸ் என்னால் போடவே முடியலக்கா, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வந்து நான் 30 நாள் தான் போட்டேன், 40 நாள் தான் போட்டேன் அப்படிங்கிறீங்க. கிடையவே கிடையாது. ஏதாவது ஒன்று படித்து கொண்டு வந்துட்டு அந்த உண்டியலை உடச்சி ஒரு அவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து விடவே மாட்டீங்க. சரிங்களா? அதனால் முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மைண்ட் ரீதியாக வந்து இதை சேவ் பண்ண பிடிக்காது. சில பேருக்கு சில்லறை காயின்லாம் பிடிக்காது. போய் 2 ரூபா என்னக்கா பெரிய 2 ரூபா பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தீங்களாமா, 2 ரூபா எடுத்து வச்சிங்களாமா, சேவ் பண்ணிங்களாமான்னு சொல்கிறவங்களும் நம்ம சேனலில் இருக்காங்க. பட் ஆனால் சிஸ்டர் நான் 1 ரூபானா நான் சேவ் பண்ணுவேன்னு சொல்கிறவங்களும் நம்ம சேனலில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரின்றதுனால தான் நிறைய வீடியோ நான் வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடாக நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் அப்லோட் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். முடிஞ்ச வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், சேவ் பண்ணுங்கள். அந்த மெத்தட் நீங்கள் என்ன மெத்தடில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்களா. எண்ட் ஆஃப் த டே சேவிங்ஸ் பண்ணுறீங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து அது பெரிய விஷயந்தான். ஸோ நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டிங்கன்னு தான் வந்து அர்த்தம். காரணங்களை வந்து என்றைக்குமே தேடாதீங்க. எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான காரணங்களை தேடுங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு யோசிங்க. ஸோ இதனால நான் பண்ணல, இதனால அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சொல்லி பழகாதீங்க. எக்ஸ்கியூஸ் சொல்ல பழகாதீங்க. எந்த விஷயத்துக்குமே இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படின்னு திருப்பி போடாதீங்க. உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். நிறைய பேர் வந்து இல்லத்தரசிகள் வந்து அக்கா நீங்கள் சேவிங்ஸ்லாம் தாண்டி ரொம்ப வந்து மைண்டு வந்து ரொம்ப வந்து ஒரு மாறி இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. எதை நினச்சுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுங்க. அதில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னாலே மற்ற எந்த பிரச்சனையுமே உங்களை வந்து நெருங்காது. அதில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை வந்து நீங்கள் உங்கள் மைண்டையும் உங்களையும் நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், ஒரு நல்ல ஹாப்பியான மூமெண்ட் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வாழலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம், நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். யாரை பற்றி எதுக்கும் என்றைக்குமே கவலைப்படாதீங்க. ஸோ கவலைப்படுற நிமிஷங்கள் நமக்கானது வேஸ்ட்டு தான். இங்கே யாரும் நமக்காக நம்மளை பற்றி யோசிக்க யாருமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்ம தான். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை நீங்கள் ஹாப்பியாக செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை, சி யூ, டேக் கேர். ஸோ இந்த ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது நான் நினச்சி கூட பார்க்கல. நிஜமாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகும்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரிப்பீட்டடாக நிறைய பேர் வாங்குறீங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. எங்கிட்ட வாங்கி ஷேர் பண்ணவங்களோட சின்ன சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்பப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ml ஹெர்பல் ஹேர் ஆயில், 25 கிராம் ஹெர்பல் ஹேர் டை, ரெண்டுமே வந்து ஹெர்பல் தான். ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 21 வகையான ஹெர்பல் போட்ட ஹேர் ஆயில், 11 வகையான ஹெர்பல் போட்ட ஹெர்பல் ஹேர் டை. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து 199க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து March 8 உமன்ஸ் டே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டே வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஆஃபர். கண்டிப்பாக ரொம்ப நாளாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்கன்னு. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கமெண்ட்ஸ் மட்டும், அதாவது வாங்க ரிப்ளை பண்ணவங்களத மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா அவங்களோட நம்பர் பர்சனல் டீட்டெயிலாக வரனால கொஞ்சம் எடிட் பண்ணணும். ஸோ எடிட்லாம் பண்ணி ஃப்யூச்சர் வீடியோஸ் வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை வந்து வீக்லி ட்வைஸோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரஸ்ட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆயிலில் அவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தலை ஹீட் ஆகுது, இல்லை வந்து இச்சிங்காக இருக்குது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ன்றதுனால உங்களுக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் ரொம்ப சிம்பிள் பேக்கிங்கில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் பொருள் தரமாக இருந்துச்சு அப்படின்னாலே போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்பி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா இந்த டைமில் வெறும் 199 ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் 2 ப்ராடக்ட்டுமே வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யாருக்காவது ஹெர்பல் ஹேர் டை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்கலாம்.